வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு எப்பவுமே ஒரு தனி கம்பீரம் இருக்கும். எதையும் ஆழமாக யோசிக்கிற குணம், மனசில் பட்டதை தைரியமாக சொல்கிற குணம், இதெல்லாம் உங்ககிட்ட இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஒருத்தரை நம்பிட்டா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்ய தயங்க மாட்டீங்க. ஆனால் அதே நபர் உங்களுக்கு துரோகம் செஞ்சால் அதை அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்கவும் மாட்டீங்க. உங்கள் மனசு ரொம்ப ஆழமானது. அதுக்குள்ளே இருக்கிற ரகசியங்களை யாருமே முழுசாக புரிஞ்சிக்க முடியாது. இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையப்போகுது. அடித்து சொல்கிறேன், அடுத்த 18 நாட்கள் உங்கள் தலையெழுத்தையே முழுசாக மாற்றப் போகுது. முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட உறவு, அந்த உறவை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஏன்னா இனி வரப்போகிற உங்கள் ராசியில் நடக்க போகிற கிரக மாற்றங்கள் சாதாரணமானது கிடையாது. அது யார், எந்த உறவு, ஏன் தள்ளி இருக்கணும்னு ரொம்ப விவரமாக சொல்கிறேன். கொஞ்சம் கூட இடைவெளி விடாமல் முழுமையாக கவனமாக கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் சந்திச்சிட்டு இருக்கிற பல குழப்பங்களுக்கு, மன உளைச்சலுக்கு, ஏண்டா இப்படி நடக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் இந்த பதிவில் விடை இருக்குது. இந்த 18 நாளுக்குள் நான் சொல்ல போகிற இந்த 7 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். இது சும்மா உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்கிறது கிடையாது. உங்கள் ஜாதக கட்டங்கள் உணர்த்துகிற அப்பட்டமான உண்மை. கிரகங்களோட பார்வை உங்கள் ராசிக்கு நேராக ரொம்ப அழுத்தமாக விழுது. விருச்சிக ராசிக்காரங்க எப்போவுமே மற்றவங்களுக்காக அதிகமாக விட்டு கொடுத்து போவீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக உயிரையே கொடுக்குற அளவுக்கு அளவான பாசம் வைப்பீங்க. ஆனால் அந்த பாசமே உங்களுக்கு பெரிய எதிரியாக மாறப்போகிற காலகட்டம் இது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள் கூடவே இருந்துக்கிட்டு உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சிலரை நீங்கள் அடையாளம் கண்டு அவங்களை விட்டு விலகி இருக்கணும். அவங்க உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம். நீங்கள் அவங்களை முழுசாக நம்பி உங்கள் குடும்ப ரகசியங்களை எல்லாம் சொல்லி இருப்பீங்க. அதனால் அவங்க அதை உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்த காத்துட்டு இருக்காங்க. இப்போது முதலாவது விஷயம் என்ன நடக்கும்னா, தேவையில்லாத பழிச்சொல் உங்களை தேடி வரும். நீங்கள் செய்யாத தப்புக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை உருவாகும். நான் நல்லது தானே செஞ்சேன், ஏன் எனக்கு இந்த நிலைமைன்னு நீங்கள் இரத்த கண்ணீர் விடுற அளவுக்கு சில சம்பவங்கள் நடக்கும். இதெல்லாம் அந்த குறிப்பிட்ட ஒரு நபரால் தான் உங்களுக்கு வரப்போகுது. அவங்க யாருன்னு உங்கள் உள்ளுணர்வுக்கே இந்நேரம் நல்லா தெரிஞ்சிருக்கும். உங்களை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க. நீங்கள் எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் அதில் தப்பு கண்டுபிடிக்கிறவங்க, உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து உள்ளுக்குள்ளே பொறாமைப்பட்டுக்கிட்டு வெளியே சிரித்து பேசுகிறவங்க, இவங்களை எல்லாம் உடனே உங்கள் வாழ்க்கையை விட்டு தூக்கி எறிங்க. உங்கள் மனசு ரொம்ப பாதிக்கும். ஆனால் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரண்டாவது விஷயம், உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இது நாள் வரைக்கும் காசு பணம் எப்படி வருது, எப்படி போகுதுன்னே தெரியாத ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. யாரை நம்பி கைமாத்தா பணம் கொடுத்தாலும் அது திரும்ப வராமல் கேட்டு கேட்டு உங்களுக்கே அவமானமாகிற அளவுக்கு நடந்திருக்கும். ஆனால் இனி நிலைமை மெல்ல மெல்ல தலைகீழாக மாறப்போகுது. உங்கள் கைக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரும். ஆனால் இங்கே தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் கைக்கு பணம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே பழையபடி அதே துரோக உறவுகள் உங்கள் கிட்ட தேடி வருவாங்க. எனக்கு அது வேணும், கஷ்டமாக இருக்குன்னு நப்பாசையோட கண்ணீர் வடிச்சுக்கிட்டு வருவாங்க. மறுபடியும் உங்கள் இளகிய மனசை பயன்படுத்தி உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க. அங்கெல்லாம் நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும். யாருக்காகவும் உங்கள் உழைப்பில் வந்த பணத்தை வீணாக்காதீங்க. விருச்சிக ராசிக்காரங்க உழைப்பில் எப்போவுமே நேர்மையானவங்க. ஆனால் அந்த நேர்மையை மற்றவங்க தப்பாக பயன்படுத்திக்க நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. உங்களை சுற்றி ஒரு பெரிய சதிவலை பின்னப்படுது. உங்கள் நல்ல குணத்தை உங்களுக்கு எதிராகவே திருப்பி விடுறதுக்கு சிலர் திட்டம் போடுறாங்க. இதிலிருந்து தப்பிக்கணும்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது அந்த நச்சு உறவுகளை அடையாளம் கண்டு வெட்டி விடுறது தான். இதை செய்யாமல் நீங்கள் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் எந்த பிரயோஜனமும் கிடைக்காது. உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் எப்போவுமே நடந்துட்டு இருக்குது. யாருக்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லலாம், யார் நம்மளை சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு ஏங்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மை என்னென்னா, நீங்கள் உங்கள் மேலே மட்டும்தான் முழு நம்பிக்கை வைக்கணும். மூணாவது விஷயம், உங்கள் தொழிலையோ அல்லது நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துலையோ உங்களுக்கு பெரிய சூழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது.
நீங்கள் எவ்வளவு உண்மையாக நேர்மையாக உழைச்சாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம யாரோ ஒருத்தர் தட்டி பறிச்சிட்டு போகிறத நீங்கள் கண்கூடாக பார்த்துருப்பீங்க. உங்களை முட்டாளாக்கிட்டு அவங்க நல்ல பேர் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த நிலைமை அப்படியே தொடராது. இனி அந்த சூழ்ச்சிகள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரப்போகுது. உங்களுக்கு எதிராக குழி பறித்தவங்க அவங்க வெட்டின குழியில் அவங்களே விழப்போகிற நேரம் இது. இதுக்காக நீங்கள் போய் அவங்க கிட்ட சண்டை போடணுமா? கண்டிப்பாக தேவையில்லை. உங்கள் அமைதி தான் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பதிலடி. உங்கள் வேலையில் நீங்கள் எப்படி எப்பவுமே உங்கள் முழு கவனத்தை செலுத்துவீங்களோ அதை மட்டும் செஞ்சால் போதும். உங்களுக்கான பதவி உயர்வோ அல்லது நீங்கள் சொந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கான லாபமோ உங்களை தேடி தானா வரும். ஆனால் அந்த சமயத்தில் கூட பழையபடி யாராவது வந்து நான் உதவி செய்கிறேன்னு சொன்னால் கண்ணை மூடிக்கிட்டு நம்பிடாதீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பலவீனமே யாராவது 2 வார்த்தை அன்பாக பேசிட்டா அவங்களுக்கு உலகத்தையே தூக்கி கொடுக்கிற மனசு தான். இந்த 18 நாளுக்கு அந்த மனசை கொஞ்சம் இரும்பு மாதிரி மாற்றி வைங்க. 4வது மிகப்பெரிய விஷயம் உங்கள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. இத்தனை நாளாக மனசுக்குள்ளே போட்டு புழுங்கி உங்களுக்கு தூக்கமே சரியாக வந்திருக்காது. ராத்திரி படுத்தா 1000 சிந்தனை நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம வாழ்க்கையே இப்படி இருட்டாயிடுச்சுன்னு நினச்சி உங்கள் உடம்பை நீங்களே கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லைனா திடீர்னு வரக்கூடிய உடல் சோர்வு உங்களை ரொம்பவே வாட்டி இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அந்த தேவையில்லாத உறவுகளால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் தான். உங்கள் உடம்பும் மனசும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அந்த குறிப்பிட்ட நச்சு நபர்களை உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கள் எப்போ தூக்கி எறிகிறீங்களோ அப்போவே உங்கள் உடம்பில் ஒரு பெரிய மாற்றம் வர்றதை நீங்கள் உணர்வீங்க. ஒரு புது தெம்பு கிடைக்கும். காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு புத்துணர்ச்சியோடு எந்திரிப்பீங்க. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படுறத முதல்ல நிறுத்துங்க. அவங்க உங்களை பற்றி என்ன வேணாலும் தப்பாக பேசிட்டு போகட்டும், அது அவங்களோட பிரச்சனை. உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் போதும். உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு உங்கள் ஜாதகம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அதனால் அதுக்கு முன்னாடி உங்களை சுற்றி இருக்கிற இந்த தடைகளை எல்லாம் நீங்கள் உடைச்சி எரிஞ்சாகணும். உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய தீ ஜுவாலை எரிஞ்சிட்டு இருக்குது. சாதிக்கணும், நம்மளை ஏளனமாக பார்த்தவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த வைராக்கியத்தை கொஞ்சம் கூட குறைய விடாதீங்க. 5வது விஷயம், குடும்பத்துக்குள்ளே நடந்துக்கிட்டு இருந்த பங்காளி சண்டையோ அல்லது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளோ உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இனிமே இது நடக்குமா நடக்காதான்னு நீங்கள் நம்பிக்கையை விட்டுட்ட ஒரு விஷயம் திடீர்னு ஒரு நல்ல முடிவுக்கு வரும். இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எதிராக நின்றுட்டு இருந்தவங்க அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு உங்களுக்கு வழிவிட்டு போவாங்க. இறைவனோட பெரிய கருணை உங்கள் ராசிக்கு இப்போ முழுசாக கிடைச்சிட்டு இருக்குது. நீங்கள் செஞ்ச தான தர்மங்கள், நீங்கள் யாருக்கோ செஞ்ச சின்ன உதவிகள் கூட இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கவசமாக மாறி உங்களை காப்பாற்ற போகுது. அதனால் எதை நினைச்சும் பயப்பட வேண்டாம். ஆனால் இந்த நேரத்தில் புதுசாக எந்த ஒரு உறவையும் நம்பி வீட்டுக்குள்ளே சேர்த்துக்காதீங்க. உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி வந்து உங்கள் குடும்ப விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு உங்களை மிரட்ட பார்ப்பாங்க. அதனால் ரொம்ப உஷாராக இருக்கணும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே 6வது அறிவு ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்யும். உங்கள் உள்ளுணர்வு எதை செய்ய சொல்லுதோ அதை மட்டும் கண்ணை மூடி செய்யுங்க. மற்றவங்க சொல்கிறாங்கன்னு உங்கள் முடிவை மாற்றிக்காதீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவு தான் இப்போதைக்கு சரியானது. 6வது விஷயம், ரொம்ப நாளாக உங்கள் மனசில் இருந்த ஒரு பெரிய குழப்பத்துக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்கப் போகுது. உங்களை சுற்றி ஒரு மாயவலை பின்னப்பட்டிருந்தது. யார் நிஜமான அன்போடு இருக்காங்க, யார் நடிக்கிறாங்கன்னு தெரியாமல் கண்ணை கட்டி காற்றில் விட்ட மாதிரி முழிச்சிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இனி அந்த மாயத்திரை மொத்தமாக விலகப் போகுது. உங்களை ஏமாத்திட்டு இருந்தவங்களோட உண்மையான முகம் உங்கள் கண்ணு முன்னாடி அப்பட்டமாக தெரிய போகுது. அவங்க எப்பேற்பட்ட சுயநலவாதிகள்னு நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. அந்த நிமிஷம் உங்களுக்கு மனசளவில் பெரிய இடியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகிற நிம்மதிக்கு அளவே இருக்காது. உங்களை விட்டு விலகி போன நல்ல உறவுகள், உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட உண்மையான சொந்த பந்தங்கள் மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க.
உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கான வேலைகள் தானாக கூடி வரும். இதுவரைக்கும் தடங்களாக இருந்த சுபகாரிய பேச்சோ அல்லது வேறு ஏதோ நல்ல காரியமோ எந்த தடையும் இல்லாமல் மடமடன்னு நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் இதுலேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து பொறுக்க முடியாத அந்த நச்சு நபர் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட பார்ப்பாங்க. இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத அப்படின்னு சொல்லி உங்கள் மனசை கலைக்க பார்ப்பாங்க. உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு என்ன வழின்னு திட்டம் போடுவாங்க. அவங்களுக்கு அந்த இடத்தையே கொடுக்காதீங்க. உங்களை சுற்றி நடக்கிற நல்ல விஷயங்களை அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட மட்டும் பகிர்ந்துக்கவே கூடாது. 7வது விஷயம், உங்கள் உழைப்புக்கும் திறமைக்கும் கிடைக்க போகிற மிகப்பெரிய வெற்றி. நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்க போகிற நேரம் இது. இத்தனை நாளாயிருட்டுக்குள்ளே தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது. சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை எல்லாமே பல மடங்கு உயரப்போகுது. இவன்லாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவானான்னு உங்களை பார்த்து கேலி செஞ்சவங்க முன்னாடி நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வளர்ந்து நிற்க போகிறீங்க. 4 பேர் உங்களை தேடி வந்து உதவி கேட்குற அளவுக்கு உங்கள் நிலைமை மாறப்போகுது. ஆனால் இந்த ராஜயோகத்தை நீங்கள் முழுசாக அனுபவிக்கணும்னா உங்கள் மனசை நீங்கள் ரொம்ப உறுதியாக வச்சுக்கணும். உங்கள் கூடவே வந்து உங்கள் காலை வாரற அந்த குறிப்பிட்ட நபரை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக ஓரம் கட்டுங்க. அவங்க கூட பழகிறத, பேசுகிறத மொத்தமாக நிப்பாட்டுங்க. நீங்கள் பாசத்துக்கு ஈஸியாக ஏமாந்துருவீங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதை வச்சு உங்களை மறுபடியும் அவங்க வலையில் விழ வைக்க கண்ணீர் விட்டு நடிப்பாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட அசரக்கூடாது. உங்கள் வாழ்க்கையோட மிகப்பெரிய உச்சத்துக்கு நீங்கள் போகணும்னா சில கசப்பான முடிவுகளை எடுத்து தான் ஆகணும். இது உங்கள் நன்மைக்காக மட்டும் இல்லை, உங்களை நம்பி இருக்கிற உங்கள் குடும்பத்தோட நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் சேர்த்து தான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் ஆரம்பிக்க போகுது. உங்கள் குலதெய்வத்தோட ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்குது. அதை நீங்களே உங்கள் கையால் கெடுத்துக்காதீங்க. உங்களை நம்பி நீங்கள் தைரியமாக முன்னாடி வைங்க, உங்களுக்கு தான் வெற்றி. விருச்சிக ராசிக்காரங்களோட மிகப்பெரிய பலமே அவங்களோட ரகசியமான சுபாவம்தான். ஆனால் சமீப காலமாக உங்களோட அந்த பலத்தை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சிட்டீங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியா எடை போடாமல் சிலர்கிட்ட உங்கள் மனசை முழுசாக திறந்து காட்டி உங்கள் பலவீனத்தை நீங்களே மற்றவங்க கையில் ஆயுதமாக கொடுத்துட்டீங்க. அதனால தான் இவ்வளவு அடி, இவ்வளவு மன உளைச்சல். இனி கிரக நிலைகள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்க போகுது. உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பான வட்டத்தை நீங்களே போட்டுக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நம்புகிற பழக்கத்தை முதல்ல தூக்கி குப்பையில் போடுங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் என்ன உண்மை இருக்குன்னு உங்கள் மூளையை பயன்படுத்தி ஆழமாக யோசிங்க. உங்கள் சொந்த புத்தியை விட மற்றவங்க பேச்சை கேட்டு நீங்கள் எடுத்த சில அவசர முடிவுகள் தான் இப்போ உங்களை இந்த அளவுக்கு கஷ்டத்தில் கொண்டு வந்து விட்டுருக்கு. அதை மாற்றுறதுக்கான நேரம் இது. முக்கியமாக சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. நீங்கள் உங்கள் தொழிலில் ஒரு பெரிய முதலீடு செய்ய போகிறீங்க, இல்லைன்னா புதுசாக ஒருத்தரை கூட்டாளியாக சேர்த்துக்க போகிறீங்கன்னா 100 தடவை யோசித்து முடிவெடுங்க. வெளியிலேருந்து பார்க்குறப்ப எல்லாம் ரொம்ப லாபகரமாக பிரம்மாண்டமாக தெரியலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய பொறிகள் வச்சுருப்பாங்க. இந்த 18 நாட்கள் எந்த ஒரு புது முயற்சியிலும் இறங்குறதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கிட்டேயோ உங்களுக்கு உண்மையிலேயே நல்லது நினைக்கிறவங்க கிட்டேயோ தயங்காமல் ஒரு வார்த்தை ஆலோசனை கேட்டுக்கங்க. அந்த குறிப்பிட்ட நச்சு நபர் இந்த நேரத்தில் மறுபடியும் உங்ககிட்ட வந்து நான் பெரிய லாபம் வாங்கி தரேன்னு ஆசை வார்த்தை காட்டுவாங்க. அவங்க விரிக்கிற வலையில் மட்டும் தயவு செஞ்சு மறுபடியும் விழுந்துடாதீங்க. உங்களுக்கு உதவுற மாதிரி நடித்து உங்கள் கையில் இருக்கிற காசையும் பிடுங்கிட்டு உங்களை நடுத்தெருவில் நிற்க வைக்கக்கூட தயங்க மாட்டாங்க. விருச்சிக ராசிக்கு எப்போவுமே ஒரு தீர்க்க தரிசன குணம் உண்டு. நடக்க போகிறத முன்கூட்டியே கணிக்கிற ஆற்றல் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது. அந்த ஆற்றலை இப்போ நீங்கள் மற்றவங்களுக்காக இல்லாமல் உங்களுக்காகவே பயன்படுத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு. உறவு முறைகளில் நீங்கள் ரொம்பவே அடிபட்டு ரணகலமாகி நிற்கிறீங்க. கணவன் மனைவிக்கு இடையில் கூட 3ஆவதாக ஒருத்தரோட தேவையில்லாத தலையீட்டால் நிறைய மனக்கசப்புகள், சண்டைகள் வந்திருக்கும். உங்கள் குடும்ப விஷயத்தை வேற ஒருத்தரை தலையிட விட்டது தான்.
நீங்கள் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. இனி அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட உட்கார்ந்து மனம் விட்டு பொறுமையாக பேசுங்க. வெளியில் இருக்கிறவங்க சொல்கிறத வச்சு உங்கள் துணையை சந்தேகப்படுறத முதல்ல நிறுத்துங்க. குடும்பத்துக்குள்ளே பழையபடி அமைதி திரும்பணும்னா வெளியாட்களை வீட்டுக்குள்ளே விடுறத, குறிப்பாக உங்கள் பெட்ரூம் ரகசியங்களை வெளியில் சொல்கிறத முற்றுப்புள்ளியாக வைக்கணும். அந்த குறிப்பிட்ட ஒரு நபரை உங்கள் குடும்பத்திலேருந்து உங்கள் தொடர்பில் இருந்து நிரந்தரமாக விலக்கி வைங்க. அவங்க உங்களை பிரிக்கிறதுக்கு, உங்கள் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு பல வழிகளில் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் உறுதியாக ஒருத்தரை ஒருத்தர் நம்பி நின்னா எந்த ஒரு தீய சக்தியாலையும் உங்களை அசைக்கக்கூட முடியாது. உங்கள் குடும்பத்தோட நிம்மதியும் உங்கள் சந்தோஷமும் இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. அதை எந்த காரணம் கொண்டும் மற்றவங்க கையில் கொடுத்துடாதீங்க. உங்கள் மனசுக்குள்ள எவ்வளவு போராட்டத்தை நீங்கள் அடக்கி வச்சிருக்கீங்கன்னு வெளியில் இருக்கிற யாருக்கும் புரியாது. வெளியில் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப தைரியமான ஆள், யாருக்கும் பயப்படாதவங்க மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு சின்ன குழந்தை மனசு இருக்குது. அது பாசத்துக்காக ஏங்குதுன்னு அந்த சில துரோகிகளுக்கு நல்லா தெரியும். அதை புரிஞ்சு வச்சு தான் அவங்க திரும்ப திரும்ப உங்களை தாக்குறாங்க. இனி நடக்க போகிற கிரக சுழற்சி உங்கள் மனசில் ஒரு இரும்பு கவசத்தை மாட்டப்போகுது. இதுக்கு மேலே ஒருத்தன் வந்து உங்ககிட்ட கண்ணீர் விட்டோ இல்லை பாசமாக பேசியோ உங்களை ஏமாற்றவே முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப பக்குவப்பட போகிறீங்க. யார் உண்மையாக பேசுகிறாங்க, யார் உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிறாங்கன்னு அவங்க கண்ணை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இத்தனை நாளாக அவங்களை முட்டாள்னு நினைச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் உங்களுடைய இந்த புது அவதாரத்தை பார்த்து மிரண்டு போக போகிறாங்க. அவங்களுக்கே ஒரு பயம் வரப்போகுது. இவனுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சோ நாம் செஞ்ச துரோகம், இவனுக்கு புரிஞ்சிருச்சோன்னு உள்ளுக்குள்ளேயே நடுங்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் எதையும் வெளியில் காட்டிக்கவே வேண்டாம். அமைதியாக இருந்து அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கவனிங்க. அவங்களா வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிற நேரம் ரொம்ப நெருங்கிருச்சு. இது ஒரு முக்கியமான விஷயம். உங்களை சுற்றி சில வதந்திகளை பரப்பி விடுறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே வேலை செஞ்சுட்டு இருக்கு. இவங்க ரொம்ப மோசமானவங்க, யாருக்கும் உதவி செய்ய மாட்டீங்க, எப்பவும் திமிராக இருப்பீங்கன்னு உங்களை பத்தி தப்பாக 4 பேர்கிட்ட பேசி உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் ரொம்ப தீவிரமாக இறங்கி இருக்காங்க. இது உங்கள் காதுக்கு வரும்போது உங்களுக்கு கோபம் தலைக்கேறும். நேராக போய் அவங்க சட்டையை பிடிச்சு கேட்கணும்னு உங்கள் ரத்தம் கொதிக்கும். ஆனால் அங்கே தான் நீங்கள் உங்கள் பொறுமையை காட்டணும். விருச்சிக ராசியோட கோபம் எவ்வளவு பயங்கரமானதுன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் கோபத்தை நீங்கள் ஒரு ஆயுதமாக மாற்றணும். அதுவும் அமைதிங்கிற ஆயுதமாக. அவங்க என்னதான் வதந்தி பரப்பினாலும் காலப்போக்கில் அது பொய்ன்னு உங்கள் செயல்கள் மூலமாக நிரூபணமாக போகுது. உங்களை பற்றி தப்பாக நினச்சவங்க எல்லாம் உங்களை புரிஞ்சிக்கிட்டு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க போகிறாங்க. அதனால் வதந்திகளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. உங்கள் இலக்கு என்ன, நீங்கள் வாழ்க்கையில் எந்த உயரத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை நோக்கி மட்டும் உங்கள் பார்வையை வைங்க. இந்த 18 நாளும் நீங்கள் உங்களை சுற்றி நடக்கிற நெகட்டிவான விஷயங்களை எதையும் காதில் வாங்கவே கூடாது. கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய வரத்தை கொடுத்துருக்காரு. கீழே விழும்போதெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை தூக்கி நிறுத்துறத நீங்களே பல தடவை உணர்ந்திருக்கீங்க. எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் நூலிழையில் அதிலிருந்து தப்பிச்சு வந்திருப்பீங்க. அதுதான் உங்கள் குலதெய்வத்தோட பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு இனி பல மடங்கு அதிகமாக போகுது. உங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்க, உங்களை ஒழிச்சு கட்டணும்னு சதி செஞ்சவங்க எல்லாம் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சரிவை சந்திக்க போகிறாங்க. இதை நீங்கள் உங்கள் கண்ணாலேயே பார்க்க போகிறீங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் சந்தோஷப்படவும் கூடாது, அவங்களுக்கு போய் உதவி செய்யவும் கூடாது. வினைன்னு ஒன்று இருக்குது. யார் யாருக்கு என்னென்ன பலன் கிடைக்கணும்னு கடவுள் ஏற்கனவே எழுதி வச்சிட்டார். அதை யாராலையும் மாற்ற முடியாது. நீங்கள் பட வேண்டிய கஷ்டங்கள் எல்லாம் பட்டு முடிச்சிட்டிங்க. இனிமே உங்களுக்கு விடிவு காலம்தான். ஆனால் அந்த விடிவு காலம் முழுசாக உங்களுக்கு கிடைக்கணும்னா நான் முதல்லையே சொன்ன மாதிரி அந்த விஷத்தன்மையுள்ள உறவுகளை உங்கள் நிழலில் கூடப்பட விடாதீங்க. அவங்களை விட்டு எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இது அடித்து சொல்கிற சத்தியமான வார்த்தை. உங்கள் விதியையே மாற்றி அமைக்க போகிற
இந்த 18 நாட்களை ரொம்ப கவனமாக விழிப்போட கடந்து வாங்க. உங்களுக்கான சிம்மாசனம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். திடீர்னு ஒரு நாள் உங்களை தேடி ஒரு அழைப்பு வரலாம், இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை தேடி நேரில் கூட வரலாம். வந்துகின்னு பழசையெல்லாம் மறந்துடலாம். நான் செஞ்சது தப்பு தானே அப்படின்னு ரொம்ப பாவமாக முகத்தை வச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்க மனசுக்குள்ள இவ்வளவு பெரிய கோபம் இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து இறங்கி போயிட்டா உடனே சரிவிடு நடந்ததை மறந்துடலாம்னு பெருந்தன்மையாக ஏற்றுக்கிற குணம் உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. ஆனால் இந்த தடவை அப்படி ஒரு தப்பை மட்டும் தயவு செஞ்சிடாதீங்க. அவங்க உங்ககிட்ட கேட்குற மன்னிப்புக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சுயநலம் ஒளிஞ்சிட்டு இருக்குது. மறுபடியும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சு முன்னை விட இன்னும் மோசமாக உங்களை அழிக்கிறதுக்கு அவங்க போடுற திட்டம்தான் அந்த மன்னிப்பு நாடகம். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவு உருகி பேசினாலும் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதீங்க. ரொம்ப கண்டிப்பாக என் வாழ்க்கையில் உனக்கு இனிமே இடமே இல்லைன்னு அவங்க முகத்துக்கு நேராக சொல்லிட்டு வந்துட்டே இருங்க. அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் காட்டுற உறுதி தான் உங்கள் அடுத்த 40 வருஷம் வாழ்க்கையை காப்பாற்ற போகுது. 20 வருஷத்துக்கான பாதுகாப்பை கொடுக்க போகுது. உங்கள் பணத்தையோ இல்லை உங்கள் உழைப்பையோ திருடிட்டு போனவங்க அதோட நிப்பாட்டாமல் உங்கள் நிம்மதியையும் சேர்த்தே களவாடிட்டு போயிருக்காங்க. இதனால் உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். நாம் ஏன் இவ்வளவு முட்டாளாக இருந்துட்டோம், நம்மளை எப்படி ஏமாத்துனாங்கன்னு நினச்சி உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு பெரிய யுத்தமே நடத்திட்டு இருக்கீங்க. அதை பற்றி இனிமே நீங்கள் கவலையே படக்கூடாது. இனி நடக்க போகிற கிரக மாற்றங்கள் உங்கள் இழந்த பணத்தையும் நிம்மதியையும் பல மடங்காக திருப்பி தரப்போகுது. அதற்கான வழிகள் தானாக திறக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் மேலே நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையை எக்காரணம் கொண்டும் இழக்கக்கூடாது. காலையில் எந்திரிச்ச உடனே இனிமே என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்க போகுது, எனக்கு துரோகம் செஞ்சவங்களை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. உங்கள் மனசு எவ்வளவு தெளிவாக இருக்கோ அவ்வளவு உங்கள் வாழ்க்கையில் நல்லது தேடி வரும். நீங்கள் யாருன்னு உங்களுக்குள்ளே இருக்கிற திறமை என்னன்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டிய நேரம் இது. இதுவரைக்கும் உங்கள் திறமையை முடக்கி போட்டு உங்களை ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுழல விட்டது அந்த கெட்ட சகவாசங்கள் தான். உங்களால் முடியாது, உனக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்லியே உங்கள் சிறகை முறித்து வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த தடைகள் எல்லாமே உடைஞ்சு சுக்குநூறாக போகுது. உங்களுக்கான கதவுகள் ரொம்ப பிரம்மாண்டமாக திறக்கப் போகுது. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல வேலை, அதுவும் ஒரு உயர்ந்த நிலைமையில் கிடைக்கும். சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் எல்லாம் மாறி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லாபம் காத்துட்டு இருக்குது. ஆனால் இது எல்லாமே நடக்கணும்னா நீங்கள் உங்கள் கடந்த காலத்தை முழுசாக மறந்துட்டு நிகழ்காலத்தில் வாழ பழகணும். அந்த துரோகிகளை பற்றி யோசித்து உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு நிமிஷம் கூட வீணாக்காதீங்க. உங்கள் வெற்றியை பார்த்து அவங்க பொறாமையில் துடிக்கணும். அதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனையாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்க போகிற மாற்றங்கள் ஒரு சாதாரண மாற்றம் கிடையாது. ரொம்ப வருஷமாக இருட்டுக்குள்ளே இருந்த ஒருத்தனுக்கு திடீர்னு பெரிய வெளிச்சம் கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் வீசப்போகுது. ஆனால் அந்த வெளிச்சத்தை மறைக்க சில இருட்டு சக்திகள் உங்கள் கூடவே சுற்றிட்டு இருக்குங்கிறத நீங்கள் ஒரு நிமிஷம் கூட மறந்துவிடக்கூடாது. நீங்கள் ரொம்ப மென்மையானவங்க, யார் கஷ்டப்பட்டாலும் உடனே ஓடிப்போய் உதவி செய்யணும்னு துடிக்கிறவங்க. உங்கள் நல்ல மனசை வச்சுக்கிட்டு தான் இத்தனை நாள் உங்கள் கூட இருந்த சிலர் தங்களோட காரியத்தை சாதிச்சுக்கிட்டாங்க. இனிமே அந்த மாதிரி யாராவது உங்கள் கிட்ட வந்து நின்னா உங்கள் மனசை கொஞ்சம் கல்லாக மாற்றிக்கோங்க, தப்பே கிடையாது. ஏன்னா உங்கள் இரக்க குணத்தை அவங்க எப்போவுமே ஒரு பலவீனமாக தான் பார்க்குறாங்க. நீங்கள் கஷ்டப்படும் போது உங்கள் கண்ணில் இருந்து தண்ணி வரும்போது இதே ஆட்கள் எங்கே போனாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் துணை இல்லாமல் நின்று போராடினப்போ உங்களை எட்டி நின்று வேடிக்கை பார்த்தவங்க தான் இப்போ மறுபடியும் உங்கள் சந்தோஷத்தில் பங்கு எடுத்துக்க வராங்க. அவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த இடமும் கொடுக்கக்கூடாது. ரொம்ப நாளாக உங்கள் மனசில் ஒரு ஆசை இருக்கும், நம்மளும் மற்றவங்க மாதிரி 4 பேர் மதிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், இல்லைன்னா
ஒரு நல்ல வாகனம் வாங்கணும்னு உங்களுக்குள்ள நிறைய கனவுகள் இருக்கும். அந்த கனவுகள் எல்லாம் நனவாகிற நேரம் இது. இனி உங்கள் ராசிக்கு கிடைக்கிற அபரிமிதமான சக்தியால் நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே துலங்கும். ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய சூட்சுமம் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு புது விஷயத்தை தொடங்க நினைச்சாலும் அதை பற்றி அந்த குறிப்பிட்ட நபர்கிட்டையோ இல்லை வேற யாருக்கிட்டையுமோ பெருமையாச்சு சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை பற்றி சுற்றி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த காரியம் நடக்காமலே போயிடும். இதுக்கு காரணம் உங்கள் மேலே விழுகிற கண் திருஷ்டி தான். உங்கள் கூடவே இருந்து சிரித்து பேசுகிறவங்களோட வைத்தறிச்சல் தான் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்குது. அதனால் இனிமே எந்த ஒரு நல்ல காரியம் செய்ய நினைச்சாலும் அது முழுசாக நடந்து முடிகிற வரைக்கும் உங்கள் மனசுக்குள்ளேயே ரகசியமாக வச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளோட எதிர்காலத்தை பற்றி நீங்கள் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் இல்லையே, படிப்பில் கவனம் குறைவாக இருக்கேன்னு நிறைய யோசனைகள் உங்கள் மனசை அரிச்சிட்டு இருக்கும். அதற்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகுது. உங்களை சுற்றி இருந்த அந்த கெட்ட சக்திகள் விலகும் போதே உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய அமைதி நிலவ ஆரம்பிக்கும். அந்த அமைதி உங்கள் குழந்தைகளோட மனசையும் ரொம்ப நல்லபடியாக மாற்றும். அவங்க படிப்பிலையும் சரி மற்ற விஷயங்களிலையும் சரி ரொம்ப சிறப்பாக செயல்பட ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் கண்கூடாக பார்க்கும்போது அத்தனை நாளாக நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு சுமையை சுமந்துக்கிட்டு இருந்திருக்கோமேன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த சுமையை இறக்கி வைக்கிற நேரம் வந்தாச்சு. அதனால் உங்கள் கடந்த கால கஷ்டங்களை எல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினைச்சு மறந்துடுங்க. உங்கள் முன்னாடி ஒரு அழகான எதிர்காலம் காத்துட்டு இருக்குது. அதை எப்படி பாதுகாத்துக்க வேண்டிய முழு பொறுப்பும் உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் உடல் நலம் பற்றி நான் சொல்லியே ஆகணும். இத்தனை நாளாக மன உளைச்சலில் சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் உங்கள் நிலைமையை நீங்களே ரொம்ப வருத்தி இருப்பீங்க. சிலருக்கு அடிக்கடி தலைவலி இல்லைன்னா கை கால் வலி, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போயிருக்கும். இதெல்லாம் வெறும் உடல் சோர்வு கிடையாது. உங்கள் கூடவே இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்கள் பிடிச்ச ஆட்கள் உங்கள் கிட்ட கொடுக்கிற மன அழுத்தத்தோட வெளிப்பாடு தான். இனி உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் தெரிய போகுது. அந்த நச்சு உறவுகளை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி வைக்கும் போதே உங்கள் உடம்பில் ஒரு புது தெம்பு வர்றதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு சுறுசுறுப்பு உங்ககிட்ட இருக்கும். ரொம்ப நாளாக மருத்துவ செலவு செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு கூட ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஆனால் இது தொடரணும்னா நீங்கள் மறுபடியும் உங்கள் மனசை போட்டு குழப்பிக்கிறத நிப்பாட்டணும். யார் என்ன தப்பாக பேசினாலும் அதை அப்படியே காற்றுல விட்டுட்டு உங்கள் நிம்மதியை மட்டும் பாருங்கள். அதே மாதிரி உங்கள் வேலை இடத்துல ஒரு பெரிய மாற்றம் காத்துட்டு இருக்குது. இதுவரைக்கும் நீங்கள் வளைச்ச உழைப்புக்கு வேறு யாரோ பெருமை தேடிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் முட்டி மோதி கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சு முடிப்பீங்க. ஆனால் நல்ல பேர் மட்டும் வேற ஒருத்தருக்கு போகும். அதை நினைச்சு நீங்கள் பல நாள் தனியாக உட்கார்ந்து அழுதுருப்பீங்க. இனிமே அந்த நிலைமை மாறப்போகுது. உங்கள் திறமைக்கான முழு அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. உங்களை ஒதுக்க நினைச்சவங்க கூட உங்கள் திறமையை பார்த்து வாயடைச்சு போக போகிறாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வோ இல்லை சம்பள உயர்வோ எந்த தடையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஆனால் இங்கே நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய இடம் ஒன்று இருக்குது. உங்களுக்கு கிடைக்கிற இந்த வெற்றியை பார்த்து உங்கள் கூட வேலை பார்க்குற சிலரே உங்களுக்கு எதிராக சதி செய்ய வாய்ப்பு இருக்குது. அவங்கக்கிட்ட போய் உங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டால் அதை எப்படி கெடுக்கலாம்னு தான் அவங்க யோசிப்பாங்க. அதனால் வேலை பார்க்குற இடத்துல எவ்வளவு அமைதியாக இருக்க முடியுமோ அவ்வளவு அமைதியாக இருங்க. வேலையை மட்டும் செஞ்சுட்டு யாரை பற்றியும் கவலைப்படாமல் முன்னுக்கு வர்ற வழியை மட்டும் கவனமாக பாருங்கள். உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் உங்களுக்கு இருந்த ஒரு கெட்ட பேர் தானாக மறைய போகுது. உங்களை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு நீங்கள் எதை செஞ்சாலும் அதில் தப்பு கண்டுபிடிச்சு உங்களை ஒதுக்கி வச்ச சொந்த பந்தங்கள் எல்லாம் அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து உங்ககிட்ட தேடி வர போகிறாங்க. ஒரு காலத்தில் உங்களை அவமானப்படுத்தின அதே இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைக்கப் போகுது. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் பழைய கோபத்தை மனசில் வச்சுக்கிட்டு அவங்களை பழி வாங்க நினச்சிடாதீங்க. விருச்சிக ராசிக்காரங்க எப்போவுமே ஒரு விஷயத்தை மறக்கவே மாட்டீங்க. யார் உங்களுக்கு துரோகம் செஞ்சாலும் அவங்களை திரும்ப அடிக்கிற வரைக்கும் உங்கள் மனசு ஆறாது.
இந்த 18 நாட்களுக்கு உங்கள் கோபத்தை முழுசாக மூட்டை கட்டி வைங்க. அவங்க உங்களை தேடி வரும்போது பெருந்தன்மையாக சிரித்து பேசிட்டு விலகிடுங்க. அவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மறுபடியும் உங்கள் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்காதீங்க. நீங்கள் காட்டுற அந்த சின்ன சிரிப்பே அவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு அமைதியாக இருக்கீங்களோ அவ்வளவு உங்களுக்கான வெற்றி ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து சேரும். உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்க போகிற இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப வருஷமாக இழுத்தடிச்சிட்டு இருந்த கோர்ட் கேஸ் இல்லைன்னா அரசாங்கத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம் இப்போது உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. நீங்கள் அலையாத ஆபீஸ் இல்லை, பார்க்காத ஆட்கள் இல்லைன்னு ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. உங்களை ஏமாத்தினவங்க ரொம்ப பணபலம் படைத்தவங்களாக இருக்கலாம். அவங்களை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலையேன்னு நீங்கள் ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பீங்க. ஆனால் இனி அந்த பணபலம் ஆள்பலம் எல்லாமே உங்கள் நேர்மைக்கு முன்னாடி தவிடுபொடியாக போகுது. உங்களை அழ வச்சவங்க அதே இடத்துல நின்று கதறப் போகிறாங்க. உங்களுக்கான நியாயம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனால் இந்த வெற்றியை கொண்டாடுற நேரத்தில் கூட நான் முன்னாடியே சொன்ன அந்த துரோக கூட்டத்தை உங்கள் பக்கத்தில் சேர்க்கவே கூடாது. ஏன்னா அவங்க உங்கள் கூடவே இருந்துக்கிட்டு உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி நடித்து உங்கள் வெற்றிக்கு அவங்க தான் காரணம்னு மற்றவங்க கிட்ட தம்பட்டம் அடிப்பாங்க. அந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்காதீங்க. நீங்கள் தனியாக நின்று போராடி வாங்கின வெற்றி இது. அதுக்கான முழு பெருமையும் உங்களுக்கு மட்டும்தான் சேரணும். சிலருக்கு திடீர்னு ஒரு இடமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு வேறு ஊருக்கோ இல்லை வேறு ஒரு நாட்டுக்கோ போகிற மாதிரியான சூழ்நிலை உருவாகலாம். இதை நினச்சி நீங்கள் முதல்ல ரொம்ப பயப்படுவீங்க. ஐயோ, நம்ம பழகின இடத்தை விட்டுட்டு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோமே, அங்கே எப்படி இருக்குமோன்னு ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் அதை பற்றி சொல்லியும் கவலைப்படாதீங்க. இந்த இடமாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகுது. நீங்கள் அந்த நச்சு மனிதர்களை விட்டு விலகி போகிறதுக்கு இயற்கை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இது. அங்கே போனதுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை தரம் எப்படி உயருதுன்னு நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. புது மனிதர்கள், புது வேலை, புது சூழல்னு உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. அதனால் எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் இடமாற்றமாக இருந்தாலும் அதை முழு மனசோடு ஏற்றுக்கோங்க. உங்கள் ஜாதக கட்டத்துக்கு ரொம்ப வலிமையான ஒரு ராஜயோகம் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இதை முழுசாக அனுபவிக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் இதுதான். எந்த கோவிலுக்கும் போய் ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சு யாகம் நடத்தணும்னு அவசியமே இல்லை. காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு, இன்னையில இருந்து என் வாழ்க்கையில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப மாட்டேன், என் உழைப்பை மட்டுமே நம்புவேன்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை பழிவாங்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு அவங்களை உங்கள் வாழ்க்கையில் இருந்து நிரந்தரமாக தூக்கி எறிஞ்சிடுங்க. அதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. உங்களை சுற்றி இருக்கிற தடைகள் எல்லாம் முழுசாக விலகி நீங்கள் ஒரு பெரிய ராஜாவா ராணியாக வலம் வரப்போகிற காலத்தை நோக்கி உங்கள் ஒவ்வொரு அடியையும் ரொம்ப உறுதியாக எடுத்து வைங்க. உங்கள் பொருளாதார நிலைமையில் வரப்போகிற மிகப்பெரிய ஏற்றத்தை நினைக்கும் போது உங்களுக்கே ஒரு புது உத்வேகம் பிறக்கும். ஏன்னா நீங்கள் கை வச்சதெல்லாம் பொண்ணாக மாறப்போகிற நேரம் உங்கள் வாசல் தேடி வந்தாச்சு. சொந்தமாக தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு, குறிப்பாக துணி வியாபாரம் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா புதுசாக உங்களுக்கேன்னு ஒரு அடையாளத்தை ஒரு பேராடிட்டு உருவாக்கணும்னு நினச்சி போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 18 நாட்கள் ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி அமையப்போகுது. இது நாள் வரைக்கும் நீங்கள் எவ்வளவு உழைச்சாலும் அதற்கான லாபம் கண்ணுக்கு தெரியாமலே போயிருக்கும். ஏதோ ஒரு முட்டுக்கட்டை உங்கள் முன்னேற்றத்தை தடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் இப்போது அந்த தடைகள் எல்லாமே தகர்ந்து விழப்போகுது. நீங்கள் உருவாக்குற அந்த புது விஷயத்துக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கப் போகுது. உங்கள் மூளையில் உதிக்கிற ஒவ்வொரு கற்பனையும், ஒவ்வொரு புது யோசனையும் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்க போகுது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம் இருக்குது. உங்கள் தொழிலோட ரகசியங்களை நீங்கள் அடுத்தது என்ன செய்ய போகிறீங்கிற திட்டத்தை உங்கள் கூடவே ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கிற அந்த துரோகி கிட்ட மட்டும் எந்த காலத்திலையும் சொல்லிடாதீங்க. அவங்க உங்கள் யோசனையை திருடி உங்களுக்கு போட்டியாக அவங்க முன்னேற நினைப்பாங்க.
உங்கள் தொழில் சம்பந்தமான முடிவுகளை நீங்கள் மட்டும் தனியாக எடுங்க. உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு சரியான வழியை காட்டும். உங்கள் மனசில் ஒரு பெரிய தெளிவு பிறக்கும் போதே உங்கள் முகத்திலேயும் உங்கள் தோற்றத்திலேயும் ஒரு பெரிய ஆச்சரியமான மாற்றம் வர ஆரம்பிக்கும். முகம் எல்லாம் விலகும்போது பார்க்கிறவங்களே உங்ககிட்ட ஒரு புது பொலிவு வந்திருக்கேன்னு கேட்குற அளவுக்கு உங்கள் தோற்றம் மாறப்போகுது. உங்களை புதுசாக மாற்றிக்கணும், உங்கள் அடையாளத்தை மாற்றணும்னு நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப கச்சிதமாக பொருந்த போகுது. உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற தன்னம்பிக்கை பல மடங்கு உயரப்போகுது. ஒரு கூட்டத்தில் நீங்கள் போய் நின்னா எல்லாரோட பார்வையும் உங்கள் மேலே தான் இருக்கும். அந்த அளவுக்கு உங்ககிட்ட ஒரு வசீகரம் உண்டாக போகுது. இந்த தன்னம்பிக்கை தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிற மிகப்பெரிய ஆயுதம். இதுவரைக்கும் உங்களை கேலி செஞ்சவங்க, இவன்லாம் என்ன சாதிக்க போகிறான்னு உதாசீனப்படுத்தினவங்க எல்லாரும் உங்கள் முகத்தில் தெரிகிற இந்த வெற்றியோட கம்பீரத்தை பார்த்து அப்படியே ஆடிப்போய் நிற்க போகிறாங்க. நீங்கள் பேசணும்னு அவசியமே இல்லை. உங்கள் வெற்றியும் உங்கள் தோற்றமும் அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கும். இந்த 18 நாட்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய இன்னொரு விஷயம் உங்கள் பேச்சு. உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்தாலும் அந்த வார்த்தைகளை வெளியில் விடும்போது கொஞ்சம் அளந்து பேசுகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்கள் ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கிறதுக்காகவே ஒரு பெரிய கூட்டம் காத்துட்டு இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக ஒரு வார்த்தை சொன்னால் கூட அதில் ஏதாவது தப்பு கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. குறிப்பாக உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்கிற சுப காரியங்களை பற்றி வெளியில் யாருக்கிட்டையும் பெருமையாக பேசாதீங்க. நீங்கள் செஞ்சதான தர்மங்கள் தான் இப்போ உங்களை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையமாக நின்று உங்களை காப்பாற்றிட்டு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை சத்தம் இல்லாமல் செய்யுங்க. அதுக்கு எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் செய்கிற அந்த ஒவ்வொரு நல்ல காரியமும் உங்கள் புண்ணிய கணக்கில் போய் சேரும். அது உங்களுக்கும் உங்களை நம்பி இருக்கிற உங்கள் சந்ததிக்கும் மிகப்பெரிய ஒரு அரணாக இருந்து உங்களை வாழ வைக்கும். உங்கள் வாழ்க்கையில் வர்ற இந்த பொற்காலத்தை நீங்கள் ரொம்ப அமைதியாக, அதே சமயம் ரொம்ப விழிப்போட அனுபவிக்கணும். நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் செய்கிற நல்ல காரியங்களே நமக்கு எதிராக திரும்பும். விருச்சிக ராசிக்காரங்களான நீங்கள் மற்றவங்களை வாழ வைக்கணும்னு நினைச்சு உங்கள் சொந்த வாழ்க்கையை தொலைச்சது தான் மிச்சம். ஆனால் இனி நடக்க போகிற இந்த கிரக மாற்றம் உங்கள் வாழ்க்கையை வேற ஒரு பரிமாணத்துக்கு கொண்டு போக போகுது. குறிப்பாக நீங்கள் செய்கிற தொழிலில் இல்லைன்னா உங்கள் திறமையை வெளிப்படுத்துகிற எந்த ஒரு துறையிலையும் ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது. இதுவரைக்கும் யாருன்னே தெரியாதவங்க கூட உங்கள் திறமையை பார்த்து உங்களை தேடி வருவாங்க. 4 பேர் மத்தியில் உங்கள் புகழ் பரவ ஆரம்பிக்கும். நிறைய பேர் உங்களை முன்மாதிரியாக எடுத்துக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகுது. ஆனால் இந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். உங்கள் வெற்றி வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் போது உங்களை சுற்றி ஒரு போலி கூட்டம் உருவாகும். நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் உங்களை விட்டால் யாரும் இல்லைன்னு உங்கள் காதுக்குள்ளே பொய் சொல்கிறதுக்குனே சில பேர் வருவாங்க. மிதிக்கிற அந்த புகழ் வலையில் நீங்கள் சிக்கவே கூடாது. உங்கள் கூடவே இருந்து உங்கள் வெற்றியை தடுத்து நிறுத்தின அந்த பழைய நச்சு உறவுகள் இப்போ புது ரூபத்தில் உங்ககிட்ட நெருங்க முயற்சி பண்ணுவாங்க. உங்களை ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க அவங்க உங்கள் பலவீனத்தை மறுபடியும் சீண்டி பார்ப்பாங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் துளி கூட கொடுக்கக்கூடாது. உங்கள் பணப்புழக்கம் இப்போ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகரிக்க போகுது. கையில் காசு தங்க மாட்டேங்குது, அளவுக்கு மீறின செலவாக இருக்குன்னு இத்தனை நாளாக குழம்பிட்டு இருந்தீங்க. இனிமே காசு எங்கிருந்து வருதுன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் பொருளாதார நிலைமை ரொம்பவே நல்லபடியாக மாறப்போகுது. ரொம்ப வருஷமாக அடைக்க முடியாமல் இருந்த கடனை மொத்தமாக அடைச்சி ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்க. அதனால தான் பணம் உங்கள் கைக்கு வருதுன்னு தெரிஞ்ச உடனே பழையபடி சில உறவுகள் உங்கள் கிட்ட உதவி கேட்டு வந்து நிற்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை மட்டும் செஞ்சு கொடுன்னு கண்ணீர் விடுவாங்க. அங்கே தான் உங்கள் மனசை நீங்கள் கல்லாக்கிக்கணும். நீங்கள் கஷ்டப்பட்டப்போ உங்களை நடுத்தெருவில் விட்டுட்டு போனவங்களுக்கு இப்போது நீங்கள் உங்கள் உழைப்பில் வந்த பணத்தை கொடுக்கணுமாங்கிறத ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். விருச்சிக ராசிக்காரங்க எப்போவுமே ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அதை மாற்றவே மாட்டீங்க. அந்த உறுதி இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. வந்து அழுதாலும் சரி, எனக்கு என் குடும்பம் என் எதிர்காலம்தான் முக்கியம்னு ரொம்ப சுயநலமாக யோசிக்க வேண்டிய நேரம் இது.
இந்த கொஞ்ச நாள் நீங்கள் இப்படி இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்ட அந்த பெரிய சிம்மாசனத்தில் போய் உட்கார முடியும். யாருக்கிட்டையும் உங்கள் கஷ்டத்தை சொல்லிக்காமல் தனிமையில் நிறைய தடவை கண் கலங்கி இருக்கீங்க. நம்மளை புரிஞ்சுக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லையேங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய ரணமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த கவலை இனிமேல் உங்களுக்கு தேவையே இல்லை. உங்களை உண்மையாகவே நேசிக்கிற, உங்களை உங்களாகவே ஏற்றுக்கிற ஒரு நல்ல உறவு உங்களை தேடி தேடி வரப்போகுது. அது ஒரு நல்ல நண்பராக இருக்கலாம், இல்லைனா உங்கள் வாழ்க்கைக்கு துணையாக வரப்போகிற ஒருத்தராக இருக்கலாம். அவங்க வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருட்டு மொத்தமாக விலகிடும். ஆனால் அதுக்காக அவசரப்பட்டு யார் வந்தாலும் அவங்களை நம்பி உங்கள் ரகசியங்களை எல்லாம் சொல்லிடாதீங்க. கால அவகாசம் எடுத்துக்கங்க. ஒருத்தரை முழுசாக புரிஞ்சுக்காம அவங்களை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஏமாந்தது போதும். இனிமே உங்கள் வாழ்க்கையில் வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமாக, ரொம்ப நிதானமாக தான் எடுத்து வைக்கணும். இந்த 18 நாளும் உங்கள் விதியை நீங்களே உங்கள் கையால் எழுத போகிறீங்க. அதை எந்த அளவுக்கு அழகாக, எந்த அளவுக்கு வலிமையாக எழுதுறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் திறமையும் நீங்கள் செய்கிற உழைப்பும் இப்போது 4 திசையிலையும் பரவப்போகுது. எந்த துறையில் இருந்தாலும் சரி, குறிப்பாக உங்கள் சொந்த சிந்தனையில் உருவாக்குற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு கிடைக்க போகுது. இத்தனை நாளாக நம்ம உழைப்பு வெளியில் தெரியலையே, நம்மளை யாருமே கவனிக்கலேன்னு ஏங்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இனி நீங்கள் உங்களை வெளிப்படுத்துகிற விதம், உங்கள் தோற்றம், உங்கள் தனித்துவம் எல்லாமே உங்களை பார்க்குறவங்களை அப்படியே கட்டி போடுற அளவுக்கு மாறப்போகுது. உங்களுக்கான ஒரு தனி அடையாளத்தை நீங்கள் ரொம்ப ஆழமாக பதிக்க போகிறீங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தைகளுக்கும் நீங்கள் செய்கிற செயல்களுக்கும் ஒரு பெரிய மரியாதை கிடைக்க போகுது. உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்கள் அந்தஸ்து பல மடங்கு உயரப்போகுது. ஆனால் இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சி நடக்கிறப்போ உங்கள் கூடவே இருக்கிற சிலருக்கு வைத்தெரிச்சல் பற்றிக்கும். இவன் எப்படி இவ்வளவு பெரிய ஆளை மாறினா இவனை எப்படி கீழே தள்ளலாம்னு திட்டம் போடுவாங்க. அவங்க விரிக்கிற வலையில் நீங்கள் சிக்கிடக்கூடாது. நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம், உங்கள் கையில் புழங்க போகிற பெரிய பணம். இப்போது உங்கள் மூளையில் உதிக்கிற ஒவ்வொரு யோசனையும் உங்களுக்கு பணத்தை கொட்டிக்கு தரப்போகுது. நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். ஆனால் உங்கள் கைக்கு பணம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே இத்தனை நாளாக உங்களை எட்டி நின்று வேடிக்கை பார்த்தவங்க, உங்களை ஏளனமாக பேசினவங்க எல்லாம் இப்போ உங்கள் சொந்தக்காரங்க மாதிரியோ இல்லை ரொம்ப நெருங்கின நண்பர்கள் மாதிரியோ வேஷம் போட்டுக்கிட்டு வருவாங்க. உங்கள் கிட்ட ரொம்ப பரிதாபமாக பேசி அவங்க கஷ்டங்களை சொல்லி உங்கள் கிட்ட இருந்து பணத்தை கறக்க பார்ப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்க எப்போவுமே மற்றவங்க கண்ணீர் விட்டால் உடனே மனசு இறங்கிடுவீங்க. ஆனால் இந்த 18 நாட்களுக்கு அந்த இலகிய மனசை தயவு செஞ்சு மூட்டை கட்டி வைங்க. யாருக்காகவும் உங்கள் வியர்வையில் வந்த காசை வீணாக்காதீங்க. உங்களுக்கு யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்களை மட்டும் உங்கள் வட்டத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு மற்ற எல்லாரையும் கொஞ்சம் தள்ளியே வைங்க. நீங்கள் காட்டுற இந்த சின்ன கண்டிப்பு தான் உங்கள் எதிர்காலத்தை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்க போகுது. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற குழப்பங்கள் எல்லாமே இப்போ முழுசாக விலக போகுது. நல்லவங்க யார் கெட்டவங்கிறது உங்கள் கண்ணு முன்னாடி கண்ணாடி மாதிரி தெளிவாக தெரிய போகுது. இத்தனை நாளாக ஒருத்தரை நம்பி முழுசாக ஏமாந்து நின்னீங்களே, அந்த நபர் மறுபடியும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழையிறதுக்கு 100 தடவை முயற்சி பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு வழியில் உங்கள் மனசை மாற்றி உங்ககிட்ட பழையபடி ஒட்டிக்க பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கக்கூடாது. உங்கள் இலக்கு என்ன, நீங்கள் எந்த உயரத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை நோக்கி மட்டும் உங்கள் முழு கவனத்தையும் வைங்க. நீங்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கீங்களோ அவ்வளவு உங்களுக்கான வெற்றி ரொம்ப சீக்கிரமாக வந்து சேரும். வாழ்க்கையில் வர்ற இந்த பொற்காலத்தை முழுசாக அனுபவிக்கணும்னா நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரே முடிவு, அந்த விஷத்தன்மையுள்ள மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் இருந்து நிரந்தரமாக தூக்கி எறியறது தான். அதை செஞ்சிட்டாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும். இனிமே உங்கள் ராசிக்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய பலமே குரு பகவானோட பரிபூரணமான பார்வை தான். இத்தனை நாள் ஏதோ இருட்டுக்குள்ளேயே உழன்றுட்டு இருந்த உங்களுக்கு அந்த குருவோட பார்வை ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போகுது. உங்கள் மேலே விழுகிற அந்த சுப பார்வை உங்களை சுற்றி ஒரு பெரிய இரும்பு கோட்டையை கட்டப்போகுது. இந்த கோட்டைக்குள்ளே அந்த துரோக கூட்டத்தால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது.
அவங்க எவ்வளவு பெரிய சதிவலை பின்னினாலும் அதெல்லாம் அந்த தாழ்ப்பாளுக்கு சமமாக மாறப்போகுது. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த நல்ல நேரத்தை பற்றி, உங்கள் பெருமைகளை பற்றி, குறிப்பாக உங்கள் வீட்டில் நடக்க போகிற சுப காரியங்களை பற்றி அந்த குறிப்பிட்ட நபர்கிட்டையோ இல்லை மற்றவங்க கிட்டேயோ வாய் தவறி கூட சொல்லிடக்கூடாது. விருச்சிக ராசிக்காரங்க எப்போவுமே கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிறவங்க மனசில் பட்டதை அப்படியே சொல்லிடுவீங்க. ஆனால் இந்த 18 நாளுக்கு உங்கள் வாயை நீங்கள் ரொம்ப இறுக மூடி வைக்கணும். உங்கள் மௌனம்தான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம். உங்களை பற்றி தப்பாக பேசி உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கணும்னு அந்த நச்சு உறவுகள் ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையில் சந்தேகத்தை விதைக்கிறது, இல்லைன்னா அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரச்சனையை தூண்டி விடுறதுன்னு அவங்க செய்யாத தில்லுமுள்ளு இருக்காது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட அசரக்கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்காமல் சிரிச்சுக்கிட்டே அவங்களை கடந்து போயிட்டே இருங்க. நீங்கள் காட்டுற இந்த அலட்சியம்தான் உங்களுக்கு கொடுக்குற மரணடி. அவங்க எதிர்பார்க்கிறதே நீங்கள் கோபப்பட்டு கத்தணும், சண்டை போடணுங்கிறது தான். அந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்துடாதீங்க. குடும்பத்துக்குள்ளே எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை 4 சுவத்துக்குள்ளே உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கோங்க. 3வதாக ஒருத்தரை உங்கள் வீட்டு வாசப்படி மிதிக்க விட்டீங்கன்னா அது உங்கள் குடும்பத்தோட நிம்மதியை மொத்தமாக அழிச்சிடும். உங்கள் சொந்த பந்தங்களை, உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் முழுசாக நம்பணும். உங்கள் உழைப்புக்கு இப்போ ஒரு பிரம்மாண்டமான அங்கீகாரம் கிடைக்க போகுது. இதுவரைக்கும் உங்கள் திறமையை பார்த்து பொறாமைப்பட்டவங்க எல்லாம் இப்போ உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிற்க போகிறாங்க. நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே துலங்கும். உங்கள் கைக்கு வர வேண்டிய பணம் எவ்வளவு பெரிய தடையை தாண்டியும் உங்கள் கைக்கு வந்து சேரும். இதெல்லாம் நடக்கும்போது உங்கள் மனசில் ஒரு சின்ன கர்வம் வரலாம். நான் எவ்வளவு பெரிய ஆளாக வளர்ந்துட்டேன்னு ஒரு மிதப்பு வரலாம். ஆனால் அந்த கர்வத்துக்கு துளி கூட இடம் கொடுத்துடாதீங்க. எப்பவும் போல் ரொம்ப எளிமையாக இயல்பாக இருங்க. உங்களை நம்பி வர்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை சத்தம் இல்லாமல் செய்யுங்க. குறிப்பாக உங்கள் குலதெய்வ வழிபாட்டை எந்த காரணத்துக்காகவும் விட்டுடாதீங்க. உங்கள் குலதெய்வம்தான் இத்தனை நாளாக உங்களை அந்த கெட்ட சக்திகள் கிட்ட இருந்து காப்பாற்றிட்டு வருது. மேலும் அந்த தெய்வம்தான் உங்களுக்கு வழிகாட்டப் போகுது. இந்த 18 நாளும் நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு அடியும் உங்கள் வாழ்க்கையோட அடுத்த 20 வருஷத்துக்கான அஸ்திவாரமாக அமையப்போகுது. அதனால் ரொம்ப கவனமாக விழிப்போட செயல்படுங்க. உங்களுக்கான வெற்றி உங்கள் கை கெட்டும் தூரத்தில் தான் இருக்குது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற இந்த 18 நாட்களை ஒரு பெரிய தவக்காலம் மாதிரி நினைச்சு செயல்படுங்க. இத்தனை நாளாக நீங்கள் சந்தித்த அவமானங்கள், துரோகங்கள், கண்ணீர் எல்லாமே உங்களை சுற்றி இருந்த அந்த ஒரு குறிப்பிட்ட நச்சு உறவால் தான் வந்துச்சுங்கிறதை இப்போ நீங்கள் முழுசாக உணர்ந்திருப்பீங்க. இனிமே கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு முழுமையான ஆதரவை தருது. ஆனால் அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு தியாகம், உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை, உங்கள் நல்ல மனசை தப்பாக பயன்படுத்திக்கிட்டவங்களை எந்த இரக்கமும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை விட்டு அடியோடு தூக்கி எறிகிறது தான். இதை செய்ய நீங்கள் தயங்கினா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை நீங்களே உங்கள் கையால் தடுத்து நிறுத்துறீங்கன்னு அர்த்தம். அதனால் உங்கள் மனசை இரும்பு மாதிரி உறுதியாக ஆக்கிக்கோங்க. உங்கள் ராசிக்கு இயற்கையாகவே ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தி உண்டு. நீங்கள் ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடமே உங்கள் கட்டுப்பாட்டில் வரும். அந்த சக்தியை மறுபடியும் முழுசாக நீங்கள் உணரப் போகிறீங்க. உங்கள் தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய வெற்றியாக மாறப்போகுது. உங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்க உங்கள் வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போய் நிற்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் பார்வை எப்போவுமே உங்கள் இலக்கை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய அமைதியும் சந்தோஷமும் நிரந்தரமாக தங்கப் போகுது. உங்கள் குலதெய்வத்தோட அருள் உங்களை ஒரு நிழல் மாதிரி பின்தொடர்ந்து வந்து காப்பாற்றும். உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி நீங்கள் நிழல் கொடுக்க போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் வட்டியும் முதலுமாக சேர்த்து ஒரு பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க. உங்கள் மனசில் இருக்கிற எல்லா ஆசைகளும் கனவுகளும் எந்த குறையும் இல்லாமல் முழுமையாக நிறைவேறப் போகுது. 100% உண்மையாக போகுது. துணிஞ்சு முன்னாடி அடி எடுத்து வைங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயம்தான். உங்களுக்கு நடக்கப் போகும்
நல்ல விஷயங்கள் எந்த தடங்களும் இல்லாமல் நடைபெற ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன். விருச்சிக ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானுக்கு உகந்த முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகளில் மனதார வழிபட்டு வாருங்கள். அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை மனதிற்குள் 100 முறை ஜெபியுங்கள். அதேபோல் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்வது உங்களுடைய அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.